இன்றைக்கி இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல ஒரு டேஸ்டான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு 4 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், இது ரெண்டையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, பச்சை மிளகாய் சேர்க்கும் போது லைட்டாக ஒரு கீரல் போட்டு சேர்த்துருங்க. அப்போ தான் எண்ணெயில் தெறிக்காமல் இருக்கும். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்காதீங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது நான் 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன், இதை கூடவே சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காதீங்க, சும்மா லைட்டாக சூடு ஏறினா போதும். கொஞ்சமாக புளி லைட்டாக சேர்த்துக்குங்க, இதையும் சேர்த்து சூடு ஏற்றிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கம்மா, இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் திக்காயிடுச்சுன்னா இன்னும் கூட சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஒரு சிட்டிகளவு பெருங்காயம், கறிவேப்பிலை. அவ்வளோதாம்மா, ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான சட்னி ரெடி.